எக்ஸசைஸ் 1.5ல கொஷின் நம்பர் 8ல ஃபஸ்ட் கொஷின். ஃபஸ்ட் கொஷின்னா இது இந்த ஃபஸ்ட் கொஷின்லேருந்து தேர்ட் கொஷின், அதாவது 8th ரோமனில் இருக்க ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் மூணுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இப்போ எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம், எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் எடுத்துக்கலாம். ஸோ எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சில் ஃபஸ்ட்டு என்ன ப்ராக்கெட்டில் இருக்குது, எஃப் காம்போசிட் ஜி. ஸோ எஃப் காம்போசிட் ஜியை மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போது இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஜி இருக்குது. ஸோ அந்த ஜியை தான் நம்ம ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எஃப் இருக்கு இல்லையா, எஃப் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுப்போம். இது எஃப்பு, இது ப்ராக்கெட்டு. இப்போது ஜியோட எக்ஸை கம்பைன் பண்ணணும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, நமக்கு இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்க 3x + 1. ஸோ 3x + 1 அப்படின்னு எழுதியாச்சு. இஸ் ஈக்குவல் டு இப்போ எஃப்போட ஃபங்க்ஷன் பார்க்கணும். எஃப்போட ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் 1. எஃப்போட ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 3x + 1 அப்ளை பண்ணணும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும், 3x + 1. ஸோ 3x + 1 அப்ளை பண்ணியாச்சு. இந்த 3x + 1 அப்ளை பண்ணியாச்சு. இந்த -1 இருக்கு இல்லையா, அந்த -1 அப்ளை பண்ணணும். ஸோ +1 -1 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 3x. புரியுதா? இப்போ எஃப்போட ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3x + 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டாச்சு, 3x + 1 போட்டாச்சு. -1ன்றது இதில் உள்ளது, இந்த வேல்யூ எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 3x. இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்க போகிறோம். எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சோட எக்ஸை எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த எக்ஸுன்றது எதோடு இருக்குது, இப்போ ஹெச்சோடு இருக்குது. ஸோ எஃப் காம்போசிட் ஜின்றது அப்படியே வச்சுட்டு ப்ராக்கெட்டில் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுக்கணும். இப்போது எஃப் காம்போசிட் ஜின்றது அப்படியே தான் இருக்குது. ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன, x², அதை எடுத்து எழுதிடணும். இப்போ எஃப் காம்போசிட் ஜியோட வேல்யூ என்ன, 3x. அப்போ இந்த 3xல இந்த எக்ஸுக்கு பதிலாக x² போடணும். அப்போ ஆன்சர் என்ன, 3x². ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். இப்போ இதில் ஜி காம்போசிட் ஹெச் எடுத்துகிட்டு எக்ஸ் போட்டுக்கணும். அப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஹெச் இருக்குது. ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஹெச் என்ன பண்ணணும், இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதோடு தான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸை கம்பைன் பண்ணணும். அப்போ கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், ஜி அப்படியே எடுத்துக்கோங்க, ஹெச் ஆஃப் எக்ஸை எழுதிக்கோங்க. இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன, x². ஸோ x² எழுதியாச்சு. இப்போது ஜியோட ஃபங்க்ஷனை பார்க்கணும். ஜியோட ஃபங்க்ஷன் என்ன, 3x + 1. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், x² போடணும். ஸோ 3x² + 1 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இந்த ப்ராக்கெட் இருக்குது. ஸோ எஃப் அப்படியே எழுதிட்டு இந்த ப்ராக்கெட் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸுன்றதை எழுதிட வேண்டியதுதான். இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப், நம்ம இப்போ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இங்கே 3x² + 1. ஸோ அந்த 3x² + 1 எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு, இப்போ எஃப்போட ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 3x² - 1. அப்போ 3x² - 1ன்னு போடணும். ஸோ 3x² + 1. 3x² + 1. அடுத்தது இங்கே -1 இருக்கு இல்லையா, அந்த -1 எடுத்து இங்கே எழுதிடணும். அதாவது இந்த எக்ஸுக்கு பதிலாக எஃப்போட ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் 1, இந்த எக்ஸுக்கு பதிலாக 3x² + 1 அதை எழுதிட்டு இந்த -1 இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதிடணும். இப்போ +1 -1 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 3x². ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 2. இதே மாதிரி அடுத்த செகண்ட் கொஷினை பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் கொஷின் என்ன, எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். இதான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் எடுத்துப்போம். இதில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, ஜி காம்போசிட் ஹெச் இருக்குது, இதோட எக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஹெச்சுக்கு அப்புறம் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ ஹெச்சுக்கு தான் நீங்கள் ஃபங்க்ஷன் சேர்த்துக்கணும், ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சேர்த்துக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, x + 4. ஸோ x + 4. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஜீன்ற ஃபங்க்ஷன் என்ன, 2x. ஸோ 2xல இந்த எக்ஸுக்கு பதிலாக x + 4 அப்படின்னு போட போகிறோம்.
அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 நல்லா பார்த்துக்கோங்க. 2க்கு எக்ஸ் இருக்குது. அந்த 2 எக்ஸுக்குரிய வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ 2ன்றது இந்த எக்ஸுக்கும் வரும் 4க்கும் வரும், ரெண்டுத்துக்குமே வரும். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் 2x ப்ளஸ் 2 4s are 8. இப்போ அடுத்து ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஏன்னா இந்த ப்ராக்கெட்க்கு பக்கத்தில் தான் எக்ஸ் இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப், இப்போ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2x ப்ளஸ் 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு எஃபோட ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். எஃபோட ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும்? 2x ப்ளஸ் 8ன்னு எழுதணும். ஸோ 2x ப்ளஸ் 8 த ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கிறதுல எப்படி வருதுன்னு பார்த்துப்போம். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹெச், இதில் எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸு, ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? 2x. இப்போ எஃபோட ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 2x போடணும். அப்போ 2x த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் என்ன? 4, எக்ஸ் ஸ்கொயர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி ஃபுல்லாக எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் கண்டுபிடிச்சோன்னா எஃப் காம்போசிட் ஜி அப்படியே தான் இருக்கும். ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு மட்டும்தான் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும், ஹெச் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கணும். இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி அப்படியே வச்சுக்கோங்க. ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி என்ன? 4x ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? எக்ஸ் ப்ளஸ் 4 போடணும். இப்போ 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், 2x ப்ளஸ் 8ன்னு இருக்குது. இங்கே வந்து ஒரு 2 உள்ளே கொண்டு வந்தோன்னா இங்கே என்ன ஆகிடும்? 2x ப்ளஸ் 8ன்னு மாறிடும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணலாம்? இந்த இடத்துக்கிட்ட 2ன்றது ஒன்று காமனாக இருக்குன்னு இருக்கு இல்லையா? இப்போ இங்கேருந்து 2 வெளியில் எடுத்தோன்னா அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? 4ன்னு மாறிடும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1. இங்கேருந்து 2 காமனாக வெளில எடுக்கிறோம். வேணால் இன்னொரு ஸ்டெப் இந்த இடத்துக்கிட்ட இப்படி எழுதிக்கலாம். இப்போ 2 காமனாக வெளில எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு வந்துடும். இப்போ இதுக்கு ஹோல் ஸ்கொயர்னு போடணும். அப்போ இங்கே 2 ஸ்கொயர் என்னவாயிடும்? 4ன்னு வந்துடும். இதுக்கு ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ இதே ஃபார்மெட் அங்கே வந்துருச்சு இல்லையா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2. First equation is equal to second equation. தேர்ட் கொஷினை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா இதில் அடிஷ்னல் 1 மார்க்ஸ் எல்லாம் என்னென்னவோ அது எல்லாத்தையுமே இதில் நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. சைட் பை சைடு 1 மார்க்கையும் கவர் பண்ணிட்டீங்கன்னா சென்டம் ஹோல்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கொஷின் நம்பர் 1லேருந்து இந்த பேஜில் கொஷின் நம்பர் 11 வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே இன்டீரியர் கொஷின்ஸ். இதே மாதிரி அடுத்தது பேக் சைடில் பேலன்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வேறு ஏதாவது 1 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் சாப்டர் 5 மார்க்ஸ் எல்லாமே ஓவர். அதாவது எக்ஸசைஸில் உள்ள 5 மார்க்ஸ் ஓவர். எக்ஸாம்பிள் 5 மார்க்ஸை வர வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.